இருக்கும் காலை வணக்கம். நாளைய தமிழ் புத்தாண்டு பிறகு போகிறது. அதற்காக முன்கூட்டிய உங்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றி சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சரை கேட்டாராம், எனக்கு கடவுளை நீ காட்டு, நீ இவ்வளவு பெரிய குருவாச்சு அப்படின்னு சொல்லி. அவர் உடனே என்ன பண்ணாராம், சுவாமி விவேகானந்தர் பலரும் கணக்குல இருந்தார். சுவாமி விவேகானந்தருக்கு கோவம் வந்துட்டு, என்ன நீ கணக்குல அறையுது, கணக்கு வரணும், என்ன ஆச்சு, வலி, இந்த வலியை காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே பரமஹம்சர் விவேகானந்தர் சொல்றாரா, வலி எப்படி காட்ட முடியும், உணரதான் முடியும், அதை போன்றதுதான் இறை தத்துவம், உணர்வது சுலபம், பார்ப்பது என்பது கடினம், அநேகமாக முடியும். இப்ப ஒரு மொழியோ இல்ல ஒரு சப்ஜெக்டோ படிக்கிறீங்கன்னு, 1ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு ஆனா ஆகுன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2வது வகுப்பு வரும்போது அந்த ஆனா ஆவணாவுக்கு வார்த்தைகள் எப்படி கேட்கணும் அப்படின்றது சொல்லி கொடுத்தாங்க. 3வது வகுப்பு வரும்போது அந்த வார்த்தைகளை வச்சு எப்படி வாக்கியமாக எழுதுவதுன்றது சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கொஞ்சம் இருந்தது. கடவுளை நோக்கி போறதும் கிட்டத்தட்ட அப்படிதான். நமக்கு எந்த தத்துவத்துல எது எப்ப தெரியுமோ அதான் அந்த அளவுக்கு குருமார்கள் சொல்லித்தராங்க. ஆன்மீகன்றது மொத்தமாக புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவு வரும்போது உங்களுக்கு அந்த எழுத்துப்பட்டதெல்லாம் வந்துடும். சிறு வயதுல எப்படி பக்த பிரகலாதனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ, இங்கே கடவுள் இருக்காரு, அந்த கடவுள் இருக்காரு, கடைசியில அவருடைய வளர்ச்சி வரும்போது சூழலும் இருப்பார், புரிந்தும் இருப்பார், அவருடைய இதயத்திலும் இருப்பார்னு சொல்லி நச்சுங்க முடிக்கிறதா இருக்கும். இந்த ஹாப்பினஸ் பயிற்சின்றது அந்த சகோதரர் முன்னாடியே சொன்ன வயசான காலத்துல கடவுளை புரிந்து கொள்ள, கடவுளை தேடி சொல்லக்கூடிய ஒரு வழியில போனாங்க. 15 வயசுலேருந்து ஒரு நல்ல விஷயங்களை எந்த வயசுல கேட்கணுன்றது முக்கியம். நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கு 60 வயசு 50 வயசுலாம் தேவை. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே புது வயதில் கடவுளை உணர்ந்தவர்கள் புரிந்தவர்களை பற்றி நம்ம குறிப்பா எப்பவுமே பேசணும். இதை நோக்கி போவதற்கு பதினாண்டு செய்யணும். இது முதல்ல தேவையா? மாதிரி கடவுளை பேசும்போது தியானம் செய்யறதுனா எந்த ஒரு கேட்டதான் நல்லா மகிழ்ச்சியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும். இந்த கடவுளை நோக்கி சொல்லும் பொழுது மெதுவாக நமக்கு பல மாற்றங்கள் நிகழும். ஒரு மனிதன் நல்ல மனிதன் மாற 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 கடவுள் மாதிரி அவ்வளவு நல்ல மனிதன். இந்த எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு முக்கியமாக நாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் இடையே ஒரு இணக்கம் இல்லை. எல்லாரும் எல்லாருக்கும் சண்டை போடுறாங்க. மதத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, என் கடவுள் தான் பேசணும், பூர்வ மதத்துல சொல்றாங்க கடவுள் தான் பேசணும், கடவுள் மேலும் சொல்லியிருக்காரு, இந்த 2 பேரும் நான் தான் உருவாக்கி எந்த மதத்தில் எந்த பேரை சொல்றீங்கன்னு சொல்வது கடவுள் தத்துவம் புரியும்.
இல்லாம சத்தமும் இல்லாம உலகளாவிய ஒரு பெரிய அளவுல ஒரு சமுதாயத்தில் எங்களுடைய மார்க்கம் 190 நாடுகள் நாடாயிட்டு 190 நாடுகள்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிலையில உலகத்தில் இருக்கு எல்லா நிலத்துல இருக்கிறவங்க இந்த பயிற்சி எதை எடுத்தாலும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் கடவுள் இருக்காங்கன்னு சொல்றதை விட இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லை நான் வேணுமா கண்டுபிடிக்கும் ஆனா இதை கண்டுபிடிப்பதற்கு அந்த காலத்துல இருந்து பல விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது ஆன்மீகத்துல கடவுள் என்பவரை பெருசாரா கண்டுபிடிக்கணும் இன்னொரு நேரம் ஒரே ஒரு இடம் அனுபவத்துக்கு எப்படி அனுபவம் உதாரணத்துக்கு இந்த ஊர் வரும் எங்க ஊர்ல இந்த மாம்பழம் நல்லா இருக்கும் நான் கூட என்ன சொல்றேன் பேப்பர்னு இந்த சுவைதான் முக்கியம் அதை போன்று இந்த கணக்கு ஒரு 20 நிமிஷம் உங்க இதுல சில அனுபவமே இருக்கு ஏதோ ஒரு புரிதல் கூட்டம் ஒரு எல்லாருக்கும் அது நடக்கும்போது உங்களுக்கு மெதுவாக எது வெளியில் இருக்கிறதோ அது உள்ளே இருக்கிறது அந்த கலாச்சாரம் வெளியே தெரிவிக்கிறது உலகத்தோடு 1000 மடங்கு 10 மடங்கு பெருசு உள்ள இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தை எப்ப நீங்க வெளியில எல்லாமே எழுந்து உங்களுக்கும் இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு வழி. நல்லா படிக்கணும் தியானம் வந்து படிப்பு வாய்ப்பு நான் தியானம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு வருடங்களுக்கு எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. புரிதலுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையில நிறைய விஷயம் அந்த காலத்துல என்னுடைய சீடர்கள் சீடர்கள் 4வது 5வது முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல எந்த நட்சத்திரம் எந்த கிரகங்கள் இருக்கிற விஞ்ஞானிகள் அதை பார்த்து இந்த டெலஸ்கோப்லாம் கிடையாது பார்த்தாங்க அதை விட ஒரு பெரிய டெலஸ்கோப் கண்ணு மூடி உட்கார இருக்குது என்ன இருக்கும் கேள்வியோடு இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கு முதல் முறையாக நான் தியானம் கற்றுக்கிட்டேன் என்ன அவர் சொன்ன ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கேள்விகள் உங்களுக்கு தோணுதோ கேள்வியோட தியானத்தை பண்ண தெரியும் அதை தாண்டிய நிறைய பேர் யாரும் ஓட்டு ஏன்னா எது உங்களுக்கு கேள்வியாக முதலில் தோன்றுகிறதோ அது தேவை உங்களுக்கு நான் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் எவ்வளவு நேரம் உட்கார முடியும் உட்காரும் போது மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்ப வெளியே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நான் எப்படி அதை அணுகுகிறேங்கிறதே பிரச்சனை இருக்குது ஒரே விஷயம் நடக்குது வீட்டுல ஒரு அப்பா வரக்கூடிய அம்மா வரக்கூடிய
எண்ணம் ராக்கெட் மாதிரி ஓடும். ஒரு காற்று மாதிரி அப்படியே வந்துட்டே இருக்கு. அந்த அமைதின்றது அந்த இரு எண்ணங்களுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு ஜோடி. அப்படின்னா உண்மையான அமைதி எப்படி வரும்? எண்ணங்களை குறைக்க வைக்கும். குறைக்க முடியும். ம்? முடியாது. ம்? ம். வரும் முடியாது. குறைப்பதற்கு தியானம் என்று ஒரு வழி. முக்கியமாக உங்களுக்கு புரிய வேண்டியது உணவு வரக்கூடிய எண்ணங்களை எந்த அளவுக்கு நீங்க குதிரை ஓட்டணும். குதிரை நம்ம மேலே ஏறி உட்கார்ந்ததுன்னா குதிரை நம்ம ஓட்டணும், நம்ம குதிரை எடுக்கணும். இதை போன்று நம்ம எல்லாமே என்ன பண்றோம்? நம்மளுடைய மனதுக்கு நம்ம அடிமையாக. அதனாலதான் கவிஞர் சொன்னாரு, மனம் ஒரு குதிரை. இதை யாரை விட்டால் உட்காந்துருக்கீங்க, மனசு வீட்டுல எப்போ சமைக்கணும், நாளைக்கு என்ன பண்ணணும், பூவத்துக்கு என்ன பூனை போடணும், வீட்டுல என்ன பூனை அப்படின்றாரு. பூனை சில பேர் அப்படியே வச்சு அந்த மாதிரி நல்லா நிம்மதியா இருக்கு. அதனால இந்த எண்ணங்களுக்கு ஓய்வு கொடுக்கும். இந்த எண்ணங்களுக்கு ஓய்வு கொடுக்கும்போது அமைதின்றது ஆரம்பிக்கும். அமைதிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுடைய முதல் படி என்பதை புரியாது. எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் பீஸ், கண்ட்ரோல், அமைதி. வீட்டிலும் என் உள்ளிலும் அமைதி இருக்கும்போது உறவினர்களும் அமைதியா இருப்பாங்க. என் மனசுல போராட்டங்கிறது எதை பார்த்தாலும் செய்யும். எதை பார்த்தாலும் ஒரு அமைதி இல்லாத இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்துக்கு எதை பார்த்தாலும் அது என்னுடைய கண்ணாடி போல் அது reflection. இந்த கண்ணாடி சரியா இருக்குன்னா அதுல எது தெரிஞ்சதோ அது தெரியாத தெரியும். இதே உங்களுக்கு புரிவதற்கு ஒரு அருமையான செயல் இருந்தது. இன்றைக்கு ஓர் முடியாத கிடைத்து ஒரு அருமையான ஒரு கருவி. ஒரு கற்பனை எப்படி ஒரு கூட்டு தேவைப்படுது, சுத்தி எப்படி அமைக்கிறது, அதை போன்று உங்களுடைய எண்ணங்களை கவனிப்பதற்கு இந்த எண்ணங்களை கவனிப்பதன் மூலமாக அமைதியோ, அமைதியோ, கடவுளை எண்ணன்ற முடிவை நீங்க தான். இப்ப நீங்க ஒருத்தர் கையில போராடி இருக்கீங்கன்னா போராடியால ஒருத்தர் கூட்டு போறீங்க, மரத்தை வைக்கலாம். ஒரு ஒரு சின்ன போராடுங்கிறது ஒரு அறிவு. போராடி வச்சு என்ன செய்யறாரு? அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்றைய தியான பயிற்சி முதல் முறையாக வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்க ஒரு பார்க்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே நீங்க பார்த்த விதத்தை விட இன்னும் சிறப்பாக பார்ப்பதற்கு ஒரு புதிய வழி என்னுடைய மனதை நான் தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தி இதற்கான ஒரு வழிதான். எந்த அளவுக்கு நீங்க மலையேற முயற்சி 30 20 30 ஏறினா 30 உறுதிக்கு